ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தட் கேர்ள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே ரீசெட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடேனாலே நிறைய ஒர்க் இருக்கும். பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வீடை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஆக்சுவலாக இது எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்த பழக்கம். ஸோ எழுந்த உடனே வந்து பெட்டை வந்து தட்டி போட்டணும். அப்படி இல்லைன்னா அந்த நாள் வந்து ரொம்ப கேவலமாக தான் போகும். எல்லாமே அப்படியே மெஸ்ஸியாகவே இருக்கும். ஸோ ஃப்ரைடே அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது தான் ப்ரையாரிட்டி. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெட்டை தட்டி போட்டுட்டு அண்ட் துணியை துவைச்சிடணும். ஸோ துணி துவைக்கிறது எங்கள் பெரிய குதிரை கொம்பு தான். மழை பெஞ்சாலே உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணுறது என்னன்றது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் கிடைக்கும் போதே போட்டுடணும். அண்ட் வந்து வீடு பெருக்கி வீடு துடைக்கிற வேலை ஆக்சுவலாக இப்போ ஒரு பெரிய வேலை தான். பட் அதை வந்து பண்ணிடணும். அண்ட் துணி துவைச்சி நல்லா காய போட்டணும். வெயில் வரும்போதே காயப்பட்டு தான் வந்து அதனால தான் ஏர்லி மார்னிங்கே நான் வந்து எல்லாம் பண்ணிவிடுவேன். இல்லை அப்படின்னா லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வெயில் வந்து போயிடும். ஒரு 10-12க்கு மேலே வந்து பால்கனியில் வெயிலே வராது. அண்ட் அதுக்கப்புறம் கிளைமேட்டும் மூடி ஆகிடும். ஸோ அதனால் வந்து காலையிலேயே வந்து துவைச்சி போட்டுறது. அண்ட் வீடு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து வீடு தொடச்சிருவேன் நான். ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே வந்து தொடச்சிட்டு பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் தொடச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா மண்டே அண்ட் தேர்ஸ்டே துடைப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். வீடு ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால அவ்வளோவா அழுக்காகாது. பட் கிச்சனில் வந்து நம்ம வந்து வெசல் வாஷ் பண்ணுறோம் அண்ட் காய்கறிலாம் கட் பண்ணுறோன்றதுனால தண்ணியெல்லாம் ஸ்பில் ஆகி கொஞ்சம் அழுக்காகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக வந்து வீடு தொடச்சிருவேன். எனக்கு வந்து வீடை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது தான் பிடிக்கும். வீடு க்ளீனாக இல்லைனாலே மண்டைக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்கும், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். அதனால வீடை வந்து மோஸ்ட்லி வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். எனக்கு டைம் இருக்கும்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவேன். அண்ட் சைடில் வந்து வெசலை வாஷ் பண்ணியாச்சு. வெசல் வாஷ் பண்ணி கிச்சன்லேயே வச்சோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் வந்து அந்த ஈரத்துக்கு நிறைய வருது அப்படிங்கிறதுனால ஒரு காத்தோட்டமாக கொஞ்சம் வாசலில் வெயில் படுற மாதிரி வச்சுருவேன் நான். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் ஒர்க்கையும் வீட்டையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி அப்படியே போட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் எனக்கு அப்படி ஈஸி கிடையாது. ஸோ எல்லாத்தையும் வந்து உட்காந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க்கையும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன மாதிரி பர்சனுக்கு வேறு வழி இல்லை. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டீப்பாய் கூட பார்த்திங்கன்னா பயங்கர டஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து அந்த லிக்விட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு காஃபி தேவைப்படும். ஆக்சுவலாக நான் காஃபி குடிக்கக்கூடாது. பட் ஸ்டில் நான் வந்து காஃபி குடிப்பேன். இந்த மாதிரி ஹெவி ஒர்க் இருக்கும்போது இல்லைனா வந்து தலைவலி ஆரம்பிச்சிரும். அண்ட் காஃபி குடித்தா வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய ஒர்க்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 11 போல் எனக்கு 11க்கு தான் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 11க்கு நான் வந்து என்னோடய ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலாம், பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த ஒர்க் தான் இதுக்கப்புறம் இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் யூஸ்வலாக என்னோடய ஃப்ரைடே போகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.